பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டவுடன் கையில் இருந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் டெபாசிட் செய்வதற்கு கடைசி நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தினம் இன்று. 2016 வருஷம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி திடீர்னு டிவி ஸ்க்ரீனில் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இனிமேல் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு அறிவித்தார். ஊழல் செய்து கொள்ளையடித்து பலர் பதுக்கி வைத்திருந்த பணத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த நடவடிக்கை அப்படின்னு சொன்னார். ஏன்னா அப்படி கொள்ளையடித்தவங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளில் தான் பணத்தை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். இந்த அறிவிப்பு வந்த உடனே பலர் மெய்சிலிர்த்து சில்லறையை சதற விட்டாங்க. பிரதமர் மோடி தலைமையிலான அரசை பல செலிபிரிட்டிஸ் பகிரங்கமாகவே வாழ்த்தினாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் ரொம்ப அப்பா சம்மடா அப்படின்ற மாதிரி சினிமாவில் வர மாதிரி ஒரு போல்டான தைரியமான ஒரு முடிவை பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்திருக்கார். சல்யூட் சார். ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இந்த நடவடிக்கை எவ்வளவு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும்னு. திடீர்னு இந்த பணங்கள்லாம் செல்லாதுன்னு சொன்னதால் 100 ரூபாய் நோட்டுகளுக்காகவும் 50 ரூபாய் நோட்டுகளுக்காகவும் கூட்டம் அலமோத ஆரம்பிச்சது. ஏடிஎம் வாசலில் பேங்க் வாசல்லாம் பெரிய கியூ நின்றுச்சு. இப்படி அழைக்கப்பட்ட மக்கள் திரளில் இந்தியா முழுக்க அஃபிஷியலாகவே 115 பேர் இறந்து போனாங்க. இந்த திடீர் அறிவிப்பால் பல தொழில்கள் நலிவடைஞ்சது. மொத்தமாக இழுத்து மூடப்பட்டுச்சு. பலர் கடனில் விழுந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ஊழல்வாதிகள் கையில் இருந்த பணத்தை ஈஸியாக கைமாற்றி சேஃபாக இருந்தாங்க. அறிவிக்கப்பட்டவுடன் கொண்டாடப்பட்ட அந்த நடவடிக்கைங்கிறது எவ்வளவு ஆபத்தான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தியிருக்குன்னு அதுக்கப்புறமா விமர்சனம் செய்யப்பட்டுச்சு. இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரமே இதனால் பெரிதளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு. அவசரமாக 2000 நோட்டுகள் புழக்கத்துக்கு வந்துச்சு. அது ஊழல்வாதிகள் பணத்தை பதுக்கி வைப்பதற்கு இன்னும் வசதியாக மாறிச்சு. இப்படி அப்பாவி மக்களை அலைக்கழித்த இந்த டிமானிட்டைசேஷனில் கையில் இருந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கியில் டெபாசிட் செய்வதற்கு கடைசி நாள் என தேர்ந்தெடுக்கப்பட்ட தினம் இன்று. இந்த கடைசி நாளையும் மிஸ் பண்ணி வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்ச சேமிப்பு பணம் எல்லாம் செல்லா காசான வயசானவங்க எத்தனையோ பேருடைய கதை அதுக்கப்புறமா வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு.